ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு அப்படின்னு நிறைய பேரில் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு நிறைய மாவு சத்து நிறைந்தது. இது அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சமான கிழங்கு. பொதுவாக குழந்தைகள் பெரியவர்கள் சாப்பிடலாம். ஏன்னா இது அவிச்சா இந்த கொலன்னு போகிறனால பல் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கிழங்கை பொதுவாக கேரளாக்காரங்க நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க பெரும்பாலும் இதை சட்னி இந்த மாதிரி எதனா கார சட்னியோட வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த குச்சி சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதே மரவள்ளிக்கிழங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யலாங்க. ஆமாங்க, வடையாக செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். அதே மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை செஞ்சால் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யணும்னா, மரவள்ளிக்கிழங்கை வாங்கி இதை மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்தியில் லேசாக கீரல் போட்டிங்கன்னா அந்த தோல் அழகாக லேசாக உறிஞ்சி வரும். உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி செஞ்சு பாருங்கள், வடை வரும். இப்போது கிழங்கு வடை செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோலை உரிச்சிட்டு இதை சீவிக்கணும். நல்லா சீவியை எடுத்துக்கணும். இது மாதிரி சீவி எடுத்துக்கணும். 1 கிலோ கிழங்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நான் கிழங்கு சீவி வச்சிருக்கேன் இல்லையா. இப்போ பருப்பு பாருங்க, நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 100 கிராம் பருப்பு. இதுல பட்டாணி பருப்பு போட்டிருக்கேன். சரிங்களா, பாருங்க, பட்டாணி பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுல ஒரு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் ஸ்பூனில் ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. உரிக்க வேண்டாம், தோல் உரிக்க வேண்டாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பாருங்கள், இஞ்சி இவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் 4 மிளகாய் 4. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் போட்டு, அது கூட 4 பல்லு பூண்டு போட்டு, இஞ்சி போட்டு, ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சிறிதளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு பாருங்க, உப்பு போடுறேன். இதை கொஞ்ச நேரம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு சீவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். சரிங்களா, கொஞ்சம் இது பருப்பு கொஞ்சம் சுத்த விட்டு அதுக்கப்புறமா இது போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா மஞ்சிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சிருவேன். ஓகே, குறைன்னு அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்க, கிழங்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அது கூட என்ன சேர்த்துக்கணும்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி, உப்பு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம போட்டு பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுறலாம். நான் முன்ன போட்ட அளவு சரியாக இருந்தால் விட்டுறலாம். இல்லைன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு பார்த்து கூட போட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்துடணும். இப்படி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன்.
இப்போது ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம். இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். காஞ்சிருச்சு. இப்படி தட்டி ஒவ்வொன்றா போட்டுக்கணும். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பருப்பு வடை செஞ்சால் சும்மா ஒரு 2 சாப்பிட்டாவே திகட்டிடும். இது வந்து 10 வடை சாப்பிட்டிங்கன்னா கூட ஒன்றும் செய்யாது, சாப்பிட்ணுன்னு தோணும். திருப்பி விட்டுக்கணும். கலர் பாருங்க, கலர் மாறுது. ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நல்லா வேகணும். ஒரு டைம் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே மறுபடியும் நம்ம செய்யலாம், மறுபடியும் சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையை தோணும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா சூப்பரா ஆயிடுச்சு, தயாராயிடுச்சு. பாருங்க, சுவையான அருமையான வடை, கிழங்கு வடை தயார்.